Daily. Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடுல நடந்த சாதிய மோதல்கள் குறித்து பேசுறதுக்காக தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான சேக்கு தமிழரசன் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடுல 2 தரப்பினரிடையே மோதல், அதில் பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கு. நேற்று நீதிமன்றம் கடுமையாக ஒரு குற்றம் இல்லை திட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் குற்றம் நடந்த அன்னைக்கே போய் பார்த்துருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் போகலை அப்படின்னு நீதிபதிகள் திட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு என்றாலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை, அவருடைய சட்ட பாதுகாப்பை காப்பாற்றுகிற, அவர்களுக்கு உண்மையான சமூக நீதி கிடைத்திட துணை புரிகிற அப்படிப்பட்ட எண்ணம் துளியும் இல்லாமல் நாடகமாடுகிற ஒரு கலையிலே மட்டும் அவரெல்லாம் மிகுந்த நிபுணர்கள். விளம்பரம் செய்வதில் அவர்கள் நோபல் பரிசே பெறுகிற அளவிற்கு தகுதி படைத்தவர்கள் என்கிற வகையிலேயே வழக்கமாக ஆட்சி புரிந்து பல தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் என்பதில் மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது. ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின்படி மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இதற்கு யாருக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா குடியரசுத் தலைவருக்கு பதில் சொல்லணும். மத்திய அரசுக்கு மட்டும் இல்லை, குடியரசுத் தலைவருக்கு பதில் சொல்லணும். இத்தகைய குற்றங்கள், அதற்கு என்ன நிவாரணம், நீதி, இவைகளெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதற்கு நீங்கள் இந்த ஆட்சி அதையெல்லாம் கவலைப்படுவதாகவே தெரில. ஆனால் சமூக நீதி காக்கிற கட்சி நாங்கள் தான் அப்படின்னு இல்லையா திமுக சொல்லிக்கிறாங்க. உங்கள் சமூக நீதிக்கு இப்போ 4 ஆண்டு கால ஆட்சி, 2 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆச்சு. வேங்கவயல் என்ன 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 நியாயம் கிடைச்சிருக்கு, என்ன நீதி கிடைச்சிருக்கு? இதுவரைக்கும் 200-300க்கு மேற்பட்டவர்கள், சிறுவர்கள், பள்ளிக்கூட சிறுவர்கள், அவர்கள் கூட விசாரணை நடத்தியாச்சு. ஏறக்குறைய ஒரு 500 குடியிருப்புகள், ஒரு 2000க்கு மேற்பட்டவர்கள் வசிக்கிற பகுதி, அவ்வளோதான். இங்கே நடந்த ஒரு குற்றத்தை கண்டறிய முடியலையா? ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு கண்டறிய முடியலையா? இல்லை கண்டுபிடிக்க முடியலையா? நிஜமாவே கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை அது மக்களுக்கு, அந்த மக்களுக்கு நீதி தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணமா? இல்லையே, பேசுகிறதெல்லாம் என்ன? நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நீங்கள் இந்தியாவில் இந்தியாவையே உலுக்கிய ஒரு மாபெரும் சம்பவம்னா வெண்மணி படுகொலை. 44 பேர், குழந்தைகள், வயதான பெண்கள், இளம் பெண்கள், இவர்களெல்லாம் அப்படியே ஒரே குடிசையில் தூக்கி போடப்பட்டு கொளுத்து சாம்பலாக போன ஒரு சம்பவம் இந்தியாவையே உலுக்கியது. என்ன அவங்க ஆட்சி காலத்தில் அதுக்கு நீட்டிப்பித்து கொடுத்தாங்க? என்ன தீர்ப்பு வந்தது தெரியுமா? கடைசியாக அதற்கு சம்பந்தப்பட்ட முதல் குற்றவாளி ஒரு பெரும் மிராஸ்தாரர், அந்த மாவட்டத்தில் கார் வைத்து கொண்டிருக்கிற ஒரு மிராஸ்தாரர், அவரே போய் கொல்லியை எடுத்து, நெருப்பை எடுத்து அந்த குடிசையில் தீ வைத்தினார் என்பது நம்புவதற்கு இடமில்லாத ஒரு சம்பவம். இப்படி தான் தீர்ப்பு. வெண்மணிக்கே இப்படி தான் நீதியை பெற்று தந்தவர்கள். நான் தொடர்ந்து அடுக்குன்னா அது ஒரு நீளமான பட்டியலாக போயிடும். நீங்கள் இந்த கடந்த ஆட்சியில் 3 அமைச்சர் பேரில் வழக்கு, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 3 புகார். முதல்ல சுரேஷ் ராஜா. இந்த வழக்கை கொடுத்தது யாருன்னா இப்போ மாதிரி வடகாடு மாதிரி சாதாரண சாமானிய உழைக்கும் மக்கள் இல்லை, ஒரு ஆர்டிஓ. அவர் பின்னால் டிஆர்ஓ ஆனார். உயர் பதிவில் இருக்கிறவர், படித்து அமைச்சர்னாலும் அரசியலில் ஒரு சில குறுகிய காலத்துக்கு வருகிற ஒரு பொறுப்பு பதவி. அவர் ஒரு ஆர்டிஓ. என்னை ஒரு இந்த அமைச்சர் என் சாதி பேரை சொல்லி இழிவான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அப்படின்னு. இன்னொரு இடத்துல ஒரு குற்றச்சாட்டு கோயம்புத்தூரில்
ஒரு அமைச்சர் பேரில் குற்றம் சொன்னவர்கள் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே ஒருவராக இருந்த சிடி தண்டபாணி அவருடைய துணைவியார். அமைச்சர் பேரில் மிக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சிடி தண்டபாணி. பொது தொகுதியில் வெற்றி பெற்றவர், தனி தொகுதியில் கூட இல்லை. பாராளுமன்றத்தில் திமுகவை மாறனை விட அழுத்தமான வாதங்களை வைத்து நிலைநாட்டியவர். அவர் மனைவி கொடுத்தாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஒரு அமைச்சர் பேரில் ஒரு புகார், அமைச்சர் பேரில். இதெல்லாம் யார் தந்ததுன்னா ஒன்றிய செயலாளர். எந்த ஒன்றிய செயலாளர்? அவங்க கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர். இதெல்லாம் இது கடந்த கால இது திமுகவினுடைய வாடிக்கை. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர், மிக மிக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு கோயிலுக்கு போகிறான். இதே மாதிரி கோயிலுக்குள்ளே போகிறான். எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக அவன் எடுத்து அதை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறான். பதிவு பண்ணிக்க போடப்பட்டு மக்களிடையே பேசப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து அவர் பேரில் ஒரு புகார் வேறு வழி இல்லாமல் பதிவு செய்யப்பட்டு என்னாச்சு, ஒன்றிய செயலாளர் பொறுப்புலேருந்து அவரை எடுத்தாங்க. இதுதான் பெரிய தண்டனை. ஆனால் இந்த தண்டனை எவ்வளோ காலத்துக்கு தெரியுமா? 6 மாதம் கூட இல்லை, திருப்பி மீண்டும். இப்போ இவ்வளோ பட்டியல் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ பட்டியல் சொல்கிறீங்க, அமைச்சர்களாகட்டும் இல்லை திமுகவில் இருக்கிறவங்க கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை பேசுறது அப்படின்றது வாடிக்கையாகிட்டே வருது இல்லையா? இதுக்கு என்னன்னா முடிவு? இதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியும்? நீங்கள் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன? குற்றத்தின் தன்மை, இந்த குற்ற நோக்கு, இது வராமல் தடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நடவடிக்கை இது எல்லாம் செய்யணும். இல்லை நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. இந்த சேலத்திலேயே எந்த சேலம் இப்போ வந்து ஒரு திமுகவினுடைய பொறுப்பில் உள்ளவர் ஒரு அருந்தேர் சமூகத்தை சார்ந்தவரை நீ உள்ளவராதான் சொன்னாரோ, அந்த மாவட்டத்திலே ஒரு பள்ளிக்கூட மாணவி தனம்னு ஒரு குழந்தை குடி தண்ணீர் வந்து எல்லாருக்கும் வைத்திருந்த குடி தண்ணீர் எடுத்து குடிச்சிடுச்சு. இந்த ஆசிரியர் எப்படி நீர் குடிக்கலாம் அப்படின்னு பெரம்பால் அடித்தார். கண் பாதிக்கப்பட்டது. பத்திரிகையில் செய்தி படிச்சிருக்காங்க. யார்? அன்றைய முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இந்த செய்தியை பத்திரிகையில் படிச்சிருக்காங்க. நான் பார்வைக்கு கொண்டு போகிறேன், நான் இது ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கடுமையான நடவடிக்கை தெரியுமா? இந்த தலைமை ஆசிரியரை உடனே பணி நீக்கம் செய்து அவரை கைது செய்து அவர் பேரில் குண்டர் சட்டம் போடப்பட்டது. ஓராண்டு காலம் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அவர் பணியை அவ்வளோ வெளியாக திருப்பி கிடைக்க முடியல. அந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவு, படிப்பு செலவு 1 நாள் 2 நாள் இல்லை, அது கல்லூரிக்கு போய் படிக்கிற வரைக்கும் அவ்வளவு செலவுகளையும். ஆக ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரம் எதற்கு? நீங்கள் சட்டத்தின் பார்ப்பட்டு உரிமைகளையும் பாதுகாப்பு தானே. இப்போ இருக்கிற திமுக அரசு ஏன் அதை பண்ணுறதில்லை? அக்கறை இல்லை மக்கள் மேலே. ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வெறும் வாக்கு வங்கியாக பார்க்கிறார்களே தவிர அவர்கள் உழைக்கும் மக்கள், அவர்களும் இந்த சமூகத்தில் எல்லா விதமான உரிமைகளுக்கும் பங்கு பெற்றவர்கள் என்ற அந்த உணர்வு இல்லாமல், மனித நேயம் இல்லாமல், சகோதரத்துவம் இல்லாமல் வெறும் வாக்கு வங்கியாக பார்க்குற ஒரு எண்ணம். அதை வந்து வெறும் விளம்பரத்தாலும் இந்த பல முகாம் பூசப்படுகிற நலத்திட்டங்கள் இருக்குல்ல, இவைகளாலும் அவர்களை மழுங்கச் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இல்லை அரசியல்வாதிகள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆட்சி தலைவரையுமே இன்னைக்கு நீதிமன்றம் திட்டியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் கூட செயலிழந்துருச்சு அப்படின்றத பார்க்க முடியுதா? இல்லைங்க, நீங்கள் ஆட்சி இயந்திரம் எப்படி இருக்கும்? ஆட்சி இயந்திரம்னாவே எப்படின்னா நம்ம முடுக்கி விட்டால் தான் இயங்கும், அது தானே இயங்காது. அதனால தான் அது இயந்திரம். அது நாம் சுவிட்சை போட்டால் தான், முடுக்கி விட்டால் தான் அது இயங்கும். ஆக உங்களுடைய அந்த எந்திரத்தினுடைய சுவிட்ச் யாரிடம் இருக்கிறது? உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் வடகாடுக்கு உடனடியாக போய் அங்கே பார்வையிடலை அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு அச்சம் இருக்க வேணாம்? இப்போ ஆமாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு, அந்த வழக்கில் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கண்ணகி
முருகேசன் வழக்கு இருக்குல்ல, ம் அந்த சாதி ஆணவ படுகொலை, ம் அதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல சரியான்னு அந்த காவல்துறை அலுவலருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போது இப்படி நடவடிக்கைகள் இருந்தால்தான் அது ஒரு அச்சத்தை நீங்கள் வந்து ஒரு சட்டம்ன்றது செலுத்தப்படுவதற்காக, வெறும் எழுத்துக்காக இல்லை, சட்டம் என்பது செலுத்தப்படுவதற்காக. அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், எவ்வளவுதான் நல்ல சட்டங்கள் எழுதினாலும் அதன் வெற்றி என்பது அதை செயல்படுத்துபவர்களை பொறுத்து தான் இருக்குன்னு. நீங்கள் செயல்படுத்த விரும்பலையே. என்ன நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி ஆய்வு கூட்டம் நடத்தினா போதுமா? அப்போ இந்த அரசுக்கு நிஜமாவே ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே அக்கறை இல்லை தெளிவாக. இப்போது நீங்கள் நீங்கள் இதெல்லாம் கூட சம்பவங்கள் கூட விட்டுருங்க. அங்கொன்று இங்கொன்று நடந்தது, அதுக்கு வேறு காரணம் இருந்தது, வேறு பின்னணி இருந்தது, அதுக்கு இந்த குழப்பம் தகராறு மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு வேறு காரணமெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லுவீங்க. அதெல்லாம் கூட விடுங்க. இப்போது உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு இல்லை. நீங்கள் வந்து தான் நடத்துனீங்க தேர்தலை, துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு இல்லை. இது சமூக நீதியா? இப்போ மேயரில் இடஒதுக்கீடு இருக்குது, துணை மேயரில் கிடையாத. மாவட்ட பஞ்சாயத்து தலைவரில் இடஒதுக்கீடு இருக்குது, துணைத் தலைவரில் கிடையாத. ஒன்றிய குழு தலைவரில் இருக்குது, துணைத் தலைவரில் கிடையாத. நகரமன்ற தலைவரில் இருக்குது, நகரமன்ற துணைத் தலைவரில் கிடையாத. பஞ்சாயத்து தலைவரில் இருக்குது, பஞ்சாயத்து துணைத் தலைவரில் கிடையாத. துணைத் தலைவருக்கு தேர்தல் தான் நடக்குது. துணைத் தலைவருக்கு தர வேண்டியது தானே சட்டத்தின் கடமை. அதுதானே சமூக நீதியின் சித்தாந்தம். இல்லையே, ஏன் இல்லை? சரி, பக்கத்தில் வேற எங்கேயும் இல்லையா? ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. எங்களை பார், இது திராவிட மாடல் ஆட்சின்றாங்களே. இத்தனை மாநிலத்தை நாங்கள் சொல்கிறோமே, இங்கெல்லாம் இருக்குல்ல. அப்போ இல்லாத இருக்கிறது தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்படுவது தான் திராவிட மாடல் ஆட்சியா? இது நான் கேட்கக்கூடாதா? ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுத்துட்டோம், முதல்வர் கனவு திட்டத்தின்படி வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு இவங்க ஏதோ இழப்பீடு கொடுக்குறாங்க. நிவாரணங்கள் வேறு, நீதி என்பது வேறு. நீதி என்பது நிலைத்து நிற்கக்கூடியது, பல தலைமுறைகளுக்கானது. நிவாரணம் என்பது அன்றைய தேவை. அவன் வீடு வாசலை எழுந்துட்டு, வேலை வாய்ப்பை எழுந்துட்டு, கையில் இருக்கிற காசை இழந்து போய் உண்ண உணவு இல்லாமல் ஏதோ அன்றாட காட்சிகளான அவங்க தவிக்கிற போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அது நிவாரணம். நிவாரணம் வேறு. இதெல்லாம் ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இருக்குது. இதை கூட வந்து நீங்கள் புதுசாக செய்யலை. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இதுவெல்லாம் இருக்குது. என்ன உடனடி நிவாரணம் என்ன வழங்கணும், எவ்வளோ நிவாரண தொகை வழங்கணும், அந்த குற்றத்தினுடைய தகுதிக்கேற்ப, அந்த குற்றத்தினுடைய இயல்புக்கேற்ப எவ்வளோ தரணும், இதுவெல்லாம் இருக்குது. இப்போ அதையே நீங்கள் விரைந்து செயல்படுத்துறதுக்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே போலையே. உயர்நீதிமன்றமோ இல்லை மற்ற நீதிமன்றங்களோ சொன்ன பிறகு தான் போகணுமா? இப்போ நீதிமன்றங்களே சாதி ஆணவ படுகொலை தடை சட்டம் நிறைவேற்றலான்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பக்கத்து மாநிலங்களில் ப்ராக்ரஸிவ் முன்னேற்றம் வந்திருக்குன்னா, கர்நாடகாவில் தனி காவல் நிலையங்கள் இதற்காக வைக்கப்பட்டிருக்கு. 5 காவல் நிலையம் தொடங்கிட்டாங்க, வைக்கப்பட்டிருக்கு. இங்கே இதெல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறது அப்படின்றது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட திருப்பூரில் திரும்ப குடிநீர் தொட்டியில் ஒரு மலம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வருது. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு கட்சியாக பார்க்கப்படுற திமுகவோட கூட்டணி கட்சி இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்ற ஒரு கண்டனம் சொல்லலை. அவங்க மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அதுக்குமே திமுக அரசு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்றத பார்க்க முடியுது. தீண்டாமை ஒழிப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற தீண்டாமை முன்னணி சகோதரர் திருமாவளவன் அவர் நடத்துகிற பேரணிக்கே வழக்கு மன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க வேண்டியது இருக்குன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தோழமை கட்சிகள் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட அவசியப்படக்கூடாது. அவங்கள நீங்கள் கூப்பிட்டு என்னங்க என்ன பண்ணணும், என்ன நடந்தது, நீங்கள் என்ன சொல்லுங்கள், இது பண்ணலாம் இல்லை? இதுக்கான நீதியெல்லாம் 2026 தேர்தலில் வருதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.